அதிமுக ஆட்சி வந்த பிறகுதான், திமுக ஆட்சி முடிஞ்ச பிறகுதான் இந்த வழக்கை வேகம் எடுக்குது. அந்த வழக்கு தான் இப்போ 3 ஆண்டு காலம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்காரு மனைவி விசாலாட்சியும் பொன்முடியுன்னு. இந்த வழக்கு அதிமுக ஆட்சியில் சிவி சண்முகத்திடம் விலை பேசி வாங்கப்பட்டது. 1750 கோடி இருக்கு. இது 1% தான். இது எவ்வளவு? 1%. இப்போ என்னுடைய கணக்குப்படி விழுப்புரத்தில் மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ், சொத்து சொகம் ஆஸ்பத்திரி, அவர் சொத்தை பூரா எடுத்தீங்கன்னா 1750 கோடிக்கு மேலே, 5 மடங்கு. அவரை உடனடியாக கிரிமினல் குற்றவாளியை போல ரிமாண்ட் பண்ணக்கூடாது. அதனால அவருக்கு நீங்கள் உங்களுக்கு இன்னும் நீதி தேவனை நீங்கள் அணுகுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட நீதி முடியலை. நீங்கள் உங்களுக்கு நீதி தேவதையை இன்னும் நீங்கள் வணங்கலாம். நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போய் உங்கள் தரப்பு நியாயத்தை சொல்லலாம். அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுது. மக்கள் பிரதிநிதி சட்டப்படி அது எம்எல்ஏ பதவி போயிடும். எம்எல்ஏ தானே மந்திரியாக இருக்க முடியும். அப்போ மந்திரியும் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதனால் இவருக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை உச்சநீதிமன்றம் தான். உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்குறாரு. என்னுடைய கணிப்புப்படி 100% வாய்ப்பு இல்லை. திருடன் வந்து திருடுறது தான் இருக்கான். ஜெயிலுக்கு போகிறான், வர்றான், திருடுறான், அடி வாங்குறான். இவன் அப்படி இல்லையே. வெள்ளை வேட்டி கல்லர்கள். வெள்ளை வேட்டி மக்களுக்கு உதவி செய்வதற்காகத்தாங்க இந்த அரசியல் சாசன சட்டம் அவனை உருவாக்கியிருக்கு. எம்எல்ஏவா எம்பியா? ஆனால் நீயே கொள்ளையடிக்கலாமா? அப்போது உனக்கு தான் தண்டனை. இவர் சொல்லுவார், பெரியார் சொல்லுவார், அதிகாரி பொறுக்கி திங்க அரசாங்கம், அரசியல்வாதி பொறுக்கி திங்க அரசியல். எவ்வளோ தெளிவாக அந்த கிழமை சொல்லியிருக்காரு பாரு. நீங்கள் லஞ்சம் வாங்கலீங்களா இல்லையா? மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடிச்சிங்களா இல்லையா? இதில் பாஜக எங்கே பூந்தது? நீங்கள் சார் 1000 ரூபா லஞ்சம் வாங்கினாலும் லஞ்சம் தான். 1,75,00,000 லஞ்சம் வாங்கினாலும் யார் பணம்? அது மக்கள் பணம். இதில் பிஜேபி எங்கே உள்ளே வந்தான்? அவன் அங்கே அடிச்சிட்டு இருக்கான், இங்கே அடிச்சிட்டு இருக்க. இதுதானே பெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்றது நேற்று தான் நடந்துச்சு. ஆனால் அது யாருக்கு வந்ததோ இல்லையோ தெரியல. பொன்முடி அவர்களுக்கு அது மாறி இருக்கும் போல இருக்குது. 19ஆம் தேதி தீர்ப்பு வந்தது. குற்றவாளி அப்படின்ற ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. இந்த தண்டனை இன்றைக்கி தண்டனை விவரங்கள் அறிவிச்சிருக்காங்க. இது 2006-11 நடந்த அந்த வழக்குக்கான தீர்ப்பு இப்போது வந்திருக்கு. 3 வருடம் சிறை தண்டனை பொன்முடி தம்பதியினருக்கு அப்படின்றது வந்திருக்கு. ஒரு 30 நாள் அவகாசம் கொடுத்துருக்காங்க மேல்முறையீடு செய்கிறதுக்காக. இந்த 3 ஆண்டு காலம் சிறை தண்டனை அப்படின்றது அவருக்கு அவருடைய அமைச்சர் பதவி, எம்எல்ஏ பதவி எல்லாமே இது பதவி இறக்கம் செய்யப்படும். இந்த 3 ஆண்டு தண்டனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த ஒரு மாதம் சிறை தண்டனையை நிறுத்தி வச்சுருக்காங்க. அதுக்கு மேல்முறையீட்டுக்கான இதையும் கொடுத்துருக்காங்க. இதோடைய பின்னணி என்னன்றதை பார்க்குறீங்க? இல்லை, 2006-11 காலகட்டத்தில் அவர் கனிம வளத்துறை அமைச்சர். இந்த கனிம வளத்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் மகன் கனிம வளத்துறை கான்ட்ராக்டர். இது திமுக அரசு முடிய 5 வருடம் 2011 வரை 2,64,000 லாரிகள் நீங்கள் கனிம வளம் எங்கே கடத்தப்பட்டிருக்குன்னா சென்னைக்கு கடத்தப்பட்டிருக்கு. இவ்வளோ சவுடுமண், இந்த செம்மண் சவுடுமண், அதாவது கட்டிடங்களுக்கு அடித்தளத்தை நிரப்புவதற்காக பயன்படுத்தப்படுகிற அந்த கடினமான மண் அது. இது விழுப்புரம் மாவட்டத்திற்குள் மட்டும்தான் அனுமதி கொடுக்கப்படும். அது அப்பா மந்திரி, மகன் கான்ட்ராக்டர். நீங்கள் அந்த தாசில்தார் புகார் கொடுக்குறாரு, 26 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்புங்கிறார். அப்போது அந்த லாரி டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு லோடு எடுத்துகிட்டு ஒரு லோடு எடுத்துகிட்டு ஒரு பெர்மிட்டை வாங்கிட்டு 10 முறை அதை பயன்படுத்துவோம். ஒரு லோடுக்கு கொடுக்கக்கூடிய பெர்மிட்டை எடுத்துகிட்டு எத்தனை முறை? 10 முறை. 10 முறை பயன்படுத்துவான். யார் கனிம வளத்துறை அது யாருமே நிறுத்த மாட்டான். ஏன் நிறுத்த மாட்டான்? அமைச்சருடைய லோடு. இது யாருடைய லோடு? அமைச்சருடைய பினாமி லாரி. அமைச்சருடைய மகனே இந்த மணல் கான்ட்ராக்டு. இப்போ யார் நிறுத்துவா? ஆந்திரா அரசாங்கம் நிறுத்தும், இல்லை கர்நாடக அரசாங்கம் நிறுத்தும்.
தமிழக அரசு அனுமதியோடு சட்டவிரோதமாக மணல் கடத்தப்படுது, கனிம வளம் கடத்தப்படுது. 5 ஆண்டு காலம் ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, குட்டி கட்சி, பெரிய கட்சி, திமுக கூட்டணி எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஏக்கராவில் ஒரு மத்திய அரசு தோண்டி வச்சிருக்கானல்ல என்எல்சி, அதே போல் என்எல்சி நிலக்கரி எடுக்கிறான். இவர் செம்மண் எடுத்திருக்கார். இந்த தாசில்தார் புகார் கொடுக்குறாரு. அந்த தாசில்தார் காணாமல் போயிட்டார். ஓடி ஒளிஞ்சு சஸ்பெண்ட் பண்ணி ஒளிஞ்சு 2014 திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி வந்த பிறகு தான், திமுக ஆட்சி முடிஞ்ச பிறகு தான் இந்த வழக்கை வேகம் எடுக்குது. அந்த வழக்கு தான் இப்போ 3 ஆண்டு காலம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்காரு மனைவி விசாலாட்சியும் பொன்முடியும். இந்த வழக்கு அதிமுக ஆட்சியில் சிவி சண்முகத்திடம் விலை பேசி வாங்கப்பட்டது. விலை பேசி எல்லாம் வேறு கட்டிங் தான், எல்லாம் காசு தான். இல்லைன்னா அந்த வழக்கு சேர்ந்து வந்திருக்கும். ஜெயலலிதாவுக்கு 62 கோடி மாதிரி இவருக்கு 26 கோடி வந்திருக்கும். இது அதிமுகவில் சிவி சண்முகத்தினுடைய அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டதே பொன்முடி தான் காரணம். ஏன் பொன்முடிட்டு பணத்தை வாங்கிட்டு சிவி சண்முகம் வழக்கு நடத்தலை அதிமுக ஆட்சியில். அப்போ ஜெயலலிதாவுக்கு தகவல் போனோடனே ஜெயலலிதா கோபப்பட்டு பதவியை பறிக்குது. கல்வித்துறை அமைச்சருங்க யார்? சிவி சண்முகம். அவங்க அண்ணன் ராதாகிருஷ்ணன் பல டிரான்ஸ்ஃபர் போட்டு எதுனமோ பண்ணுறாரு. சவிதா ஐஏஎஸ், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இதை யாரும் தடுக்கலை. நீங்கள் அதிமுக ஆட்சியில் பொன்முடிக்கு செல்வாக்கு இருக்குது. இந்த வழக்கை வேகமாக நடத்தியிருந்தா இது எப்போ ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கோம்? அந்த காலகட்டம் 2010 11 ஆட்சிக்கு வர்றாங்க. 12-13 பொன்முடி ஜெயிலுக்கு போயிருப்பார். இந்த 10 வருஷம் தேவையே இல்லை. அப்போ அதிமுகவை பர்ச்சேஸ் பண்ணிட்டார் யாரு? பொன்முடி. இந்த வழக்கு தான் எத்தனை ஆண்டு காலம் இருக்குது? 11லேருந்து 23 12 வருஷம் இந்த வழக்கு. அப்போது பொன்முடியால் நீதிமன்ற விலைக்கு வாங்கப்பட்டது. இந்த வழக்கு விழுப்புரம் கோர்ட்டு எங்கே போகுது? கடலூர் போகுது. கடலூர் போய் ஒரு நீதியரசர் விமர்சிக்கக்கூடாது. ஒரு பெண் நீதியரசர் குற்றமே இல்லைங்கன்னு நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது. குற்றம் அது தனியாக இருக்குது. அந்த ட்ராக் தனியாக இருக்குது. அது வேற. இது அளவுக்கு அதிகமாக லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி சொத்து சேர்த்துன வழக்கு. புருஷன் பொண்டாடி மேலே, அமைச்சர் மேலே, அமைச்சர் பொண்டாடி மேலே. சொத்தை பூரா வாங்கி பொண்டாடி மேலே எழுதி வைக்கிறார். சொத்தை பூரா வாங்கி பொண்டாடி மேலே எழுதி வைக்கிறார். அப்போது அமைச்சர் மகன் கௌதம் சிகாமணி, அசோக் சிகாமணி யார்? தமிழ்நாடு கிரிக்கெட் கமிட்டியினுடைய தலைவர். அகில இந்திய கிரிக்கெட் கமிட்டி தலைவர் யார்? அமித்ஷா மையம் ஜெய்ஷா. இங்கே திமுகவுக்கும் பிஜேபிக்கும் 7ஆம் பொருத்தம் சண்டை சச்சரவை கச்சா முச்சா. ஆனால் மகனும் ஜெய்ஷாவும் எல்லாம் நட்பர்கள், பங்குதாரர்கள். எப்படி? நல்ல திராவிட இயக்கமா, நல்ல திராவிட மாடலா? எப்படி? அப்போது இந்த வழக்கு 12 ஆண்டு காலம் பயணப்பட்டு நீங்கள் பல அதிமுக அமைச்சர்களை பொன்முடி விலைக்கு வாங்கி அதையும் மீறித்தான் 1.25 கோடி. இப்போ அவர்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா ஏறக்கூடிய 1750 கோடி இருக்குது. 1750 கோடி இருக்கு. இது 1% தான். இது எவ்வளவு? 1%. இப்போ என்னுடைய கணக்குப்படி விழுப்புரத்தில் மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ், சொத்து சொகம் ஆஸ்பத்திரி, அவர் சொத்தை பூரா எடுத்தீங்கன்னா 1750 கோடிக்கு மேலே 5 மடங்கு. ஆனால் அபராதம் விதிச்சிருக்கிறது 50 லட்சம் தான். அபராதம் விதிச்சிருக்கிறது 50 லட்சம். அப்போ இவருடைய பணம் பாதாளம் வரை பாஞ்சிருக்கு. இந்த நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்குது, ஜனநாயகம் இருக்குது, நீதியை நிலைநாட்ட வேண்டி இருக்குது. இது இந்த மக்களுக்கான நம்பிக்கை. இந்த மக்களுக்கான இந்த தண்டனை 3 வருடம் கொடுக்கப்பட்டது. உண்மையாகவே இந்த தண்டனை நீதி மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும். இந்த அமைச்சர்கள் அதிமுக திமுக அமைச்சர்கள் எல்லார் வேலையுமே வழக்கு இருக்குது. அதிமுக வந்தால் திமுக அமைச்சரை காப்பாற்றிடுவான், திமுக வந்தால் அதிமுக அமைச்சரை இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி மேலே வழக்கே நகரலையே. ஏன்? வாங்கிறத வாங்கிட்டு கொடுக்குறத கொடுத்துட்டு வேலை முடிஞ்சுது. இதையும் மீறி சில
நீதிமன்றம் சாட்டையை எடுக்கிற பொழுது தான் பொன்முடியை போன்ற தெய்வ சிகாமணிகளெல்லாம் ஜெயிலுக்கு போகிறான். இவருடைய அரசியல் எங்கே ஆரம்பிக்குதுன்னு கேட்டால், மிக சாதாரணமான பள்ளிக்கூடத்து வாத்தியார், பேராசிரியர். நம்ம பேசியிருக்கோம், ஒரு விழுப்புரம் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து, அதுலேருந்து நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இவர் இவ்வளோ கோடி ஏது, இத்தனை கோடி எப்படி வந்தது? லஞ்சம் வாங்காமல், ஊழல் பண்ணாமல், நீங்கள் அந்த கனிம வளம் திருட்டு, சவுடு மண் திருடாமல் அங்கே போய் பாருங்கள். அது ஒரு பெரிய சுரங்கம், என்எல்சி மாதிரி இருக்கு. இதையெல்லாம் அத்தனை அதிகாரிகளும் தடுக்க முடியாமல் கை பிசைஞ்சிட்டு இருந்தான். இப்போது இதை அரசன் அன்றே கொள்வான். வயதை காரணம் காட்டி தண்டனையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்க. அதையும் அவர் பார்த்துட்டு 3 வருஷம், அப்பயும் 3 வருஷம் கொடுத்துட்டார். இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது ஊழல் பண்ணும்போது வயது தெரியலையா, லஞ்சம் வாங்கும்போது ஊழல் வயசு தெரியலையா? அத்தனை முறைகளை எத்தனை அதிகாரி டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க, எத்தனை அதிகாரி சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க? அப்போல்லாம் உங்களுக்கு வயசு தெரியலையா? வயதானவன் எப்படி நடந்துக்கணும்? மென்மையால் நடந்திருக்கணும். வயசானவன் எப்படி நடந்திருக்கணும்? மனிதாபிமானத்தோடு நடந்திருக்கணும். வயதானவன் பேராசைக்காரனாக இருக்கான், வயதானவன் கொள்ளக்காரனாக இருக்கான், வயதானவன் அடுத்தவன் சொத்தை அடித்து பிடிங்கி மக்கள் சொத்தை ஏமாத்துறவனை வயசானவன் செய்யலாமா? யாராக இருந்தாலும் வயசானவன் மன்னிக்கலாம் சார். வயசுக்கு ஒரு மரியாதை இருக்குது. அப்பா அவர்கிட்ட, தாத்தா அவர்கிட்ட, பாட்டன் அவர்கிட்ட, பக்கத்து வீட்டுக்கார, எதிர்த்து வீட்டுக்கார, யாராக இருக்கட்டும், நம்ம தமிழ் மரபில் என்ன பண்ணுவோம்? வயதானவர்களை வணங்குவோம். ஆனால் இந்த வயதானவன் செய்த காரியம் அது மக்களுடைய சொத்தை கொள்ளையடிப்பது தான் வயதானவன் பண்ணுற வேலையா? இது எப்படி நீதிமன்றம் மன்னிக்கும்? ஆனால் இது ஒரு இறுதி தீர்ப்பு இல்லை. இது உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் போய் மேல்முறையீடு செஞ்சு அதற்கான நீதியை பெறுவோம் அப்படின்னு சொல்லி திமுக தரப்புலேருந்து பேசப்படுது. என்ன எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம ஜெயலலிதா அவர்களின் வழக்கில் இந்த மாதிரி ஆச்சோ, அதே மாதிரி மேல்முறையீடு செஞ்சு அவங்க போய் விடுதலை ஆகி வந்தாங்களோ, அதே மாதிரி பொன்முடி அவர்களும் இதை மாதிரி நீதியை பெறுவார் அப்படின்னு சொல்லி திமுக தரப்புலேருந்து சொல்லப்படுது. இதை எப்படி அப்போ இல்லை, நீதியை பெறுவார்னா இப்போ நீதி தவறாக கொடுக்கப்பட்டிருக்கா? இப்போ இது இறுதி தீர்ப்பு அல்ல, இன்னும் காத்திருப்போன்றாங்க. அப்போ இறுதி தீர்ப்பில் லஞ்சம் வாங்கலைன்னு தள்ளுபடி ஆயிருமா? ஊழல் பண்ணலைன்னு தள்ளுபடி ஆயிருமா? 1,75,00,000 ரூபா ஊழல் பணம் இல்லைன்னு தள்ளுபடி ஆயிருமான்னு கேட்குறேன். உச்சநீதிமன்றம் அப்போது உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு என்பது அனைத்து ஆவணங்களையும் பரிசீலித்து இன்ச்சு பை இன்ச்சாக பார்த்து பல சாட்சிகளை விசாரித்து பல சட்ட நடவடிக்கைகள் எடுத்து அரசு தரப்பு வழக்கறிஞர், பொன்முடி தரப்பு வழக்கறிஞர்லாம் சொல்லுவதையெல்லாம் கேட்டு எடுக்கப்பட்ட முடிவு. உச்சநீதிமன்றம் இதுதான். இந்தியாவுக்கு வெளியில் போய் நீங்கள் வழக்கு போட்டாலும் இதுதான் நிலைமை. ஏன்னா இந்த வழக்கு அனைத்து ஆவணங்களில் இருக்கக்கூடிய ஆதாரங்களின் அடிப்படையில் இந்த வழக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ 30 நாள் அவர்களுக்கு காலக்கெடு கொடுத்துருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் போய் நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம். அப்புறம் 30 நாள் கழித்து நீங்கள் விழுப்புரம் நீதிமன்றத்தில் சரணடையணும்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி? அது புரியலையே. இல்லை, அதாவது 30 நாள் ஏன்னா அவர் அமைச்சராக இருந்திருக்காரு, சரி, இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்காரு, சரி, மக்கள் பிரதிநிதி இதில் திருக்கோயிலூரில் ஏறக்குறைய 2-3 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கான். ஓகே, தப்பிச்சு ஓட மாட்டார். இந்தியா விட்டு தமிழ்நாடு விட்டு தப்பிச்சு ஓட மாட்டார். சட்டத்துக்கு இது எடுத்திருக்காரு, கண்டிப்பாக ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்திருக்காரு. இவ்வளோ விஷயம். அப்போ ஒரு அமைச்சர், அதனால் அவரை உடனடியாக கிரிமினல் குற்றவாளியை போல் ரிமாண்ட் பண்ணக்கூடாது. அதனால் அவருக்கு நீங்கள் உங்களுக்கு இன்னும் நீதி தேவனை நீங்கள் அணுகுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட நீதி முடியலை. நீங்கள் உங்களுக்கு நீதி தேவதையை இன்னும் நீங்கள் வணங்கலாம். நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போய் உங்கள் தரப்பு நியாயத்தை சொல்லலாம். அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுது. அதனால தான் அந்த உடனே தண்டனை கொடுத்தா ரிமாண்டுக்கு போயிடுவார், ஜெயிலுக்கு போயிடுவார். அதனால் 1 மாத காலம் உங்களுக்கு தவணை கொடுத்துருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உச்சநீதிமன்றத்துக்கு போய் இன்னும் ஏதாவது உங்கள் தரப்பு நியாயம் இருக்கா? இல்லைங்க, இந்த 1,75,00,000 ரூபாயை நான் அரசுக்கே ஒப்படைக்கிறேன் சொல்கிற வாய்ப்பு இருக்குது. நான் தெரியாமல் ஊழல் பண்ணிட்டேன், நீங்கள் நான் சம்பாதி சொத்தை பூரா ஜெயலலிதா அப்படி தான் சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு? நான் அவங்களுக்கு உடனடியாக தீர்ப்பு வழங்கப்பட்டது இல்லையா? உடனடியாகவே அவங்க சிறை தண்டனைக்கு அனுப்பப்பட்டாங்களே. அனுப்பப்பட்டாங்க. அவங்களுக்கு தொகை ஜாஸ்தி, 62 கோடி ரூபா. அவங்களுக்கு தொகை ஜாஸ்தி. அதனால தான் உடனடியாக சிறைக்கு அனுப்பிச்சார். இவருக்கு 1,75,00,000.
அமௌண்ட்டு குறைவு தான். அதனால தான் 3 வருஷம். அப்போது இந்த சொத்தை பூரா நான் அரசுக்கு கஜானாக்கு கட்டிடுறேன், அரசுக்கு எழுதி வச்சிடுறேன் அப்படின்னு சொன்னால் உச்சநீதிமன்றம் கனிவோடு பரிசீலிப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்புறார். உச்சநீதிமன்றத்தில் இப்போ போய் மேல்முறையீடு செய்கிறாருன்னா அவர் இந்த 1 மாதம் கழித்து அவர் போய் சிறையில் நீதிமன்றத்தில் ஆஜராகணும்னு சொன்னாங்களே, அது விலக்கு அளிக்கப்படுமா அதுலேருந்து? இல்லை. அப்போது இன்னைக்கு உச்சநீதிமன்றம் இதில் இந்த தண்டனை குறைப்பதற்கான தீர்ப்பு வந்தால் இந்த தீர்ப்பு அடிவிட்டு போகும். ஆனால் எப்படியா இருந்தாலும் அவரோட அமைச்சர் பதவி, அந்த எம்எல்ஏ பதவின்றது 3 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே 1 வாரம் வந்தாலும் முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு 6 வருடம் அவர் வந்து அரசியல் பண்ணவே முடியாது, முடியவே முடியாது. இப்போ இந்த மாதிரி நம்ம இந்த திமுக அமைச்சர் பொன்முடி அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இது வரைக்கும் திமுக வந்து அதிமுகவை தான் அப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க. உங்கள் கட்சியில் ஊழல், உங்கள் சிஎம்ஏ தலைவரே ஊழல் பண்ணியிருக்காங்க, வாய்தாராணி அப்படின்னு பல இது நம்ம பேசியிருக்கோம். இனிமேல் திமுக அப்படி பேச முடியாது இல்லையா? ஆமாம். இல்லை, திமுகனா தான் ஊழல். நீங்கள் எம்ஜிஆர் ஊழல் இது மாதிரி அவங்க ஆட்சியில் இருக்கும்போது ஒரு அமைச்சர் வரைக்கும் நடந்தது இல்லை போல. இல்லை, அதுதான் அதை இப்படியே தப்பிச்சிட்டாங்க. இப்போ பொன்முடி இதில் முதல் தவணையாக, அதாவது செந்தில் பாலாஜி கூட விசாரணையில் இருக்குது. ஆமாம், அவர் தண்டனை குற்றவாளி அல்ல. அவங்க வந்து அவர் அமைச்சர் பதவியிலேருந்து எடுக்கிறதாகவும் இல்லை. ஆனால் இவர் நீதிமன்ற குற்றவாளி, அது 19ஆம் தேதியே சொல்லிட்டாங்க. ஆனால் உனக்கு எத்தனை ஆண்டு காலம் தண்டனைங்கிறது இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. குற்றவாளிங்கிறது சொல்லியாச்சு. நீ எத்தனை ஆண்டு காலம் நீ உனக்கு தண்டனைங்கிறத இப்போ சொல்லியிருக்காங்க. அப்போது உச்சநீதிமன்றத்தில் இல்லை ஸ்டே கொடுக்கலாம், இந்த தண்டனை நிறுத்தி வைக்க சொல்லலாம். அப்போ அவர் 1 மாதம் ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நிறுத்தி வைக்கிறாங்கன்னா அப்போ அந்த பதவி திருப்பி வரதுக்கான வாய்ப்பு தீர்ப்பு வந்தால் தான் உண்டு. இல்லை, அதாவது 3 வருஷம் நீங்கள் சிறை தண்டனை, 2 வருஷம் சொன்னால எம்எல்ஏ பதவி போயிடும், மந்திரி பதவி போயிடும். ரெண்டும் நீங்கள் இந்திய தண்டனை சட்டம் என்ன சொல்லுதுன்னா, மக்கள் பிரதிநிதி வந்து மக்களை ஏமாற்றி லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி அது நீங்கள் 2 வருஷத்துக்கு மேலே 1 வாரம் தண்டனைன்னு சொன்னால ஆட்டோமேட்டிக்காக மக்கள் பிரதிநிதி சட்டப்படி அது எம்எல்ஏ பதவி போயிடும். எம்எல்ஏ தான் மந்திரியாக இருக்க முடியும், அப்போ மந்திரியும் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதனால் இவருக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை உச்சநீதிமன்றம் தான். உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்குறாரு. என்னுடைய கணிப்புப்படி 100% வாய்ப்பு இல்லை. 100%. ஏன் என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை ஆராய்கிற பொழுது இவர் உச்சநீதிமன்றம் போவார். இவர் அப்போது உச்சநீதிமன்றத்துக்கு போய் நம்முடைய வழக்கில் நீங்கள் சரிவர நீதி பரிபாலனை நடக்கவில்லை என்று உச்சநீதிமன்றம் கொட்டிடக்கூடாது. அதனால் உயர்நீதிமன்ற நீதியரசர் என்ன பண்ணுவார், தெளிவாக தான் பார்த்து அனைத்து ஆவணங்களையும், அனைத்து சாட்சிகளையும், உயிருள்ள சாட்சி, உயிரற்ற சாட்சி, அதிகாரி, வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞர் எல்லாத்தையும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு, ஏன்னா குற்றம் சாட்டப்பட்ட சாமானிய நபர் அல்ல. ஆமாம், ஒரு அமைச்சர், ஆளுங்கட்சி அமைச்சர், 6 முறை. அப்போ இதனால் கண்டிப்பாக உயர்நீதிமன்ற நீதியரசர் அனைத்து விஷயங்களையும் அலசி ஆராய்ஞ்சிருப்பார். அதனால் நீதி சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டிருக்கு. இப்போது ஜொமோட்டோ வழக்கில் தான் இந்த மாதிரி இந்த தீர்ப்பெல்லாம் இப்போ அவர் வந்திருக்கு. இப்போ ஜொமோட்டோ வழக்கில் அது வேறு, அது இதில் இல்லை. அது தனியாக வழக்கு நிலுவையில் இருக்குது. இந்த மாதிரி இப்போ இந்த திமுக அமைச்சர் ஒருவருக்கே இப்படி ஒரு நிலைமை அப்படின்னும் போது அடுத்தடுத்து இந்த அமைச்சர்கள்லாம் ஒரு பதட்டத்தில் இருப்பாங்க இல்லையா? இப்போ இடியோட கேஸில் இருக்குது, இவருக்கும் ஒரு இடி கேஸ் இருக்குது. யாருக்கு? பொன்முடி அவர்களுக்குமே இடி கேஸ் இருக்குது. ஏற்கனவே செந்தில் பாலாஜி கேஸில் இருக்கார். அது இல்லாமல் தங்கம் தென்னரசு மேலேயும் ஒரு வழக்கு இருக்குது. இந்தமாதிரி எல்லார் மேலேயும் துரைமுருகன் அவர்கள் மீது ஒரு இடி வழக்கு இப்போது போயிட்டுருக்கு. அடுத்தடுத்து அமைச்சர்கள் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சார். நீங்கள் மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிச்சிருந்தா, மடியில் கணம் இருந்தால் வழியில் பயம். இயற்கை தானே, கிராமத்து பழமொழி இது. மடியில் ரொம்ப வச்சிருந்தீங்கன்னா போகிற வழியை போய் பேட் அடிச்சிடுவான். இதுதான். அப்போது இந்த அமைச்சர்கள் பூரா மக்கள் சொத்தை கொள்ளையடிச்சு வச்சுருக்கான். மக்கள் சொத்தை கொள்ளையடிச்சு வச்சுருக்கான். அதனால தானே போலீஸ் போகிறேன் சார். போலீஸ் யாரை தேடி போவா? திருடன். இதுதானே. நீங்கள் உங்களை என்ன எவனா போலீஸ் தேடி வரானா? ஒன்றுமே இல்லை, டவுன் பஸ் தான் இருக்குது. இப்படி பேசிகிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக வருவாங்க. அப்போ ஏன் மக்கள் சொத்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கும். கொள்ளையடிக்கப்படுகிற பொழுது நீங்கள் அரசு பாயத்தான் செய்யும்.
அதிகாரி பாயத்தான் செய்வான், போலீஸு பாயத்தான் செய்வான், விஜிலன்ஸு பாயத்தான் செய்வான். அவன் வேலையை அவன் செய்கிறான். அரசாங்கம் அவனுக்கு என்ன சம்பளம் கொடுத்துருக்கு? திருடனை பார்த்து புடி, அரசியல்வாதி வச்சுருக்கிற பணத்தை புடி, கொள்ளையடிச்சு வச்சுருக்கான், மக்கள் சொத்தை கொள்ளையடிச்சு வேகமாக போய் புடி. மக்கள் சொத்தை கொள்ளையடிச்சு வச்சுருக்கிறவன அது எப்படி மக்களுடைய பிரதிநிதியாக? திருடன் வந்து திருடுறது தான் இருக்கான், ஜெயிலுக்கு போகிறான், வர்றான், திருடுறான், அடி வாங்குறான். இவன் அப்படி இல்லையே. வெள்ளை வேட்டி கல்லர்கள், வெள்ளை வேட்டி மக்களுக்கு உதவி செய்வதற்காகத்தாங்க இந்த அரசியல் சாஸ்திர சட்டம் அவனை உருவாக்கியிருக்கு. எம்எல்ஏவா எம்பியா? ஆனால் நீயே கொள்ளையடிக்கலாமா? அப்போது உனக்கு தான் தண்டனை. இவர் சொல்லுவார், பெரியார் சொல்லுவார், அதிகாரி பொறுக்கி திங்க அரசாங்கம், அரசியல்வாதி பொறுக்கி திங்க அரசியல். எவ்வளோ தெளிவாக அந்த கிழமை சொல்லியிருக்காரு பாருங்க. அப்போது மக்கள் சொத்தை கொள்ளையடிப்பதற்காகவா தான் எம்எல்ஏவா எம்பியா அமைச்சராக போகிறான் அப்படிங்கிறதா இது ஒரு உதாரணம். ஆக இது கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் தண்டிக்கும் கண்டிப்பாக இந்த குற்றவாளிகள் தப்பவே முடியாது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பின்படி. இந்த உயர்கல்வித்துறை இப்போது அன்பில் மகேஷ் அவர்களுக்கு கூடுதல் பொறுப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. ஆமாம், அவர் ஸ்கூல் எஜுகேஷன் பார்க்குறாரு, ஹையர் எஜுகேஷன் முதல்ல ஒன்றா தான் இருந்தது. கல்வி என்பது கல்வி அமைச்சர்னா ஒன்றா தான் இருந்தது. 2006 கருணாநிதி அதை பிரித்து கொடுத்தார். இவர் பேராசிரியர், குடிகார பேராசிரியர், குடிச்சிட்டு தெருவில் படுத்து கிடக்கிற பேராசிரியர். திராவிட கழகத்தில் கூட்டத்துக்கு போனால் 100 ரூபா இவருக்கு நைட்டு சாப்பாடு புரோட்டா வாங்கி கொடுப்பான், சரக்கு வாங்கி கொடுப்பான், குடிச்சிட்டு படுத்துக்குவார். இதுதான் இந்த பேராசிரியர். அப்போ வந்து அரசு விழுப்புரம் அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர் தெய்வ சிகாமணி இதை என்ன மாற்றுறாரு? பொன்முடி நான் மாற்றுறது அதுக்கு தான். ஏன் பேராசிரியர் போய் மீட்டிங் பேசக்கூடாதுல்ல? ஆமாம், அதுக்காக தான் அப்போவே அரசை ஏமாத்துறாரு. எப்போ 85 ஏமாத்துறாரு 100 ரூபாய்க்கு. எதுக்கு? பெரியார் கொள்கை சொல்வதற்காக இல்லை, 100 ரூபாயும் புரோட்டாவும் சிக்கனும் சரக்கும் வாங்குறது. அப்போது அது இன்னைக்கு வரைக்கும் மக்களை ஏமாற்றி இப்போ தண்டனை எத்தனை வருஷம்? 3 வருஷம். இன்னும் நிறைய வழக்கு இருக்குது. சூமோட்டா வழக்கு ஒன்று இருக்குது, அந்த சவுடு மண் திருடுற வழக்கு இருக்குது, பல வழக்கு எங்கே எப்படி இருக்குது? பாம்பாக இருக்குது, கொத்தாமல் விடாது, காலை சுற்றி தலைக்கு மேலே என்ன தொங்குது? கத்தி தொங்குது. பொன்முடியுடைய அரசியல் வாழ்க்கை விழுப்புரம் மக்கள்லாம் கொண்டாடுறான். விழுப்புரம் மக்கள்லாம் கொண்டாடுறான். முடிஞ்சாண்டா எதிரி அவங்க தானே சார் ஓட்டு போட்டு உட்கார வச்சு ஓட்டு போட்டான். அதே மக்கள் கொண்டாடுறான். அதே மக்கள் இப்போ என்ன கொண்டாடுறான்? பொன்முடி கதை முடிஞ்சது. நம்மளால ஏமாச்சிருக்காரியா? நமக்கே தெரியல. நமக்கு 2000 கொடுத்தா அதான் நமக்கு தெரியுது. இப்போ 6 தடவை தெரியல, இப்போதான் தெரியுது. மக்கள் எப்பவுமே ஆபிரகாம் லிங்கன் தான் சொல்லுவாராம், மக்கள் உண்மை மீது தடுமாறி விழுந்துருவான். அப்புறம் தான் எவன்டா உண்மையானவனு தேடுவான். அது வரைக்கும் யாரை பார்ப்பா? சாப்பாடு கொடுக்குறவன், சரக்கு கொடுக்குறவன், பிரியாணி கொடுக்குறவன், 2000 கொடுக்குறவன், 6000 கொடுக்குறவன் தான் மக்கள் தேடுவான். உண்மையை மக்கள் தெரிந்து கொள்வதற்கு பல ஆண்டு காலம் ஆகும். பெரியாரை நம்பி எத்தனை ஆண்டு காலம் பெரியார் போராடினார். செத்து சுண்ணாம்பா போய் மண்ணா போய் சிலையை போய் உடைக்கிறாயா? பெரியார் சிலையை உடைக்கிறானா? பெரியார் என்ன உசுரோடையாக இருக்கார்? சிலையில் ஆயுதமாக வச்சுருக்காரு. அவனுடைய தத்துவம், அவனுடைய புத்தகம், அவனுடைய சிந்தனை யாரை? எதிரிகளை அச்சுறுத்து. பெரியாருடைய தத்துவம் புத்தகம் அந்த சிலை இன்னும் அச்சுறுத்துதுங்க. அதனால் சிலையை போய் உடைக்கிறான். அப்போது பெரியார் மூத்திர செடி தூக்கிட்டு அந்த மனிதனுடைய உழைப்பு தான் இவனெல்லாம் அமைச்சர், இவர்களெல்லாம் அமைச்சர். திராவிட இயக்கம், திராவிட மாடல். பெரியார் பூரா சாகர வரைக்கும் யாராவது எம்எல்ஏ ஆனாரா? கவுன்சிலர் ஆனாரா? இல்லை ஏதாவது மந்திரி ஆனாரா? ஒன்றுமே ஆகலை. அப்போது மக்கள் எப்பவுமே காலம் கடந்து மரணம் அடைந்த பிறகு தான் மக்கள் உங்களை ஐயோ நல்ல மனுஷன்டாவன். இதுதான் மக்கள், அப்பாவி மக்கள். திமுகவுக்கு இப்போ மிகப்பெரிய நெருக்கடி. ஏன்னா ஒரு அமைச்சரே இப்போ தண்டனைக்கு உள்ளாயிருக்காரு அப்படின்னும் போது ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி, திமுகவின் மொத்த அமைச்சர் இருக்கட்டும், ஒட்டுமொத்த திமுகவிற்காக இருக்கட்டும், என்ன மாதிரியான ஒரு மனநிலை, எப்படி ஒரு நெருக்கடி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது ஒரு இக்கட்டான காலகட்டம். எப்படின்னா, பதவியில் இருக்கும்போதே ஒரு அமைச்சர் புழலில் கிடக்கிறாரு, இன்னொரு அமைச்சர் புழலுக்கு போகிறாரு. இப்போது திமுக மீது மக்கள் கடுமையான கோபத்தில் இருக்கான். சென்னையாக இருந்தாலும் சரி, திருநெல்வேலியாக இருந்தாலும், தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டமாக இருந்தாலும் சரி, தென்காசி கட்சிக்காரன் வரல, நம்மளை நம்மளுடைய துக்கத்தை சோகத்தை பகிர்ந்துக்கல. திமுக கொடியவே காணோம். அரசு அதிகாரி பேருக்கு வர்றான்.
என்ன ஜெயிச்சுட்டா போறாரு அவரு, ஜெயிலுக்கு போறாரு, அங்கேருந்து வர்றது இல்லைங்க. திமுக ஒட்டுமொத்தமான திமுக எம்எல்ஏக்கள் மீது அமைச்சர்கள் மீது மக்கள் கோபம் இருக்குங்க. நான் இப்போ பொன்முடி சொல்ல, நான் ஒட்டுமொத்தமாக திமுக மேலே பெரிய கோபம் இருக்குது மக்களுக்குன்னு சொல்ல வரேன். பொன்முடி சொல்ல வரேன். அங்கே வெள்ளம் இல்லை, வெள்ளம் ஒன்றும் இல்லை, சரக்கு வெள்ளம் தான் இருக்காங்க. அதனால் அது அல்ல நான் சொல்லுவது. திமுக மீது மக்கள் அதிருப்தியாக இருக்கான். அதிருப்தி. இதில் செந்தில் பாலாஜி வேற இப்போ களி தின்னுட்டுருக்காரு. இப்போ அடுத்து களி திங்க யார் போகிறா? பொன்முடி போகிறார். இது திமுகவுடைய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய சறுக்குதல், பெரிய பின்னடைவு. இது நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும். கண்டிப்பாக மக்களுடைய கோபம். நீங்கள் கடந்த ஒரு அமைச்சரோட ஒரு இந்த ஊழல் அப்படின்றது எப்படி நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கும் நம்ம பார்க்க முடியும்? இல்லை, திமுக ஒரு பானை சோத்துக்கு ஒரு பானையை எடுத்து நம்ம பிரிக்கி பார்க்குறோம் இல்லையே. ஏன்னா நம்ம பார்த்தோம் 2016 மீண்டும் ஜெயலலிதா தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அதே மாதிரியான ஒரு வழக்கில் உள்ளே போய் தான் அவங்க வந்து ஜெயிச்சு திருப்பி ஆட்சிக்கு வராங்க. முதலமைச்சராக இருக்க ஒருவரே அந்த மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டு வரும்போது ஜெயிக்கிறாங்க. அப்படின்னும் போது திமுகவின் ஒரு அமைச்சர் இப்படி ஆகிட்டார், அப்படி அவங்க ஈஸியாக அதை பாஜகன்னு சொல்லிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இல்லை இல்லை, பாஜக லஞ்சம் வாங்க சொல்லிச்சுக்கோங்களா? இல்லை பாஜக வழக்கு போடுச்சா? பாஜக நீதி கொடுத்ததா? பாஜக இது சம்மந்தமே இல்லை, சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை 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 சார், நீங்கள் பாஜக டெல்லியில் இருக்கான், நீங்கள் லஞ்சம் வாங்கலீங்களா இல்லையா? மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடிச்சிங்களா இல்லையா? இல்லை பாஜக எங்கே பூந்தது? பாஜக எங்கே பூந்தது? நீங்கள் சார் 1000 ரூபா லஞ்சம் வாங்கினாலும் லஞ்சம் தான். 1,75,00,000 ரூபா லஞ்சம் வாங்கினாலும் யார் பணம்? அது மக்கள் பணம். இதில் பிஜேபி எங்கே உள்ளே வந்தான்? அவன் அங்கே அடிச்சிட்டு இருக்கான், இங்கே அடிச்சிட்டு இருக்க. இதுதானே. அப்போ பிஜேபி பங்கு கொடுக்கலன்னு உன்னை மாட்டி விட்டான்னு சொல்ல முடியுமா? மக்கள் அதெல்லாம் நம்ப தயாராக இல்லை சார். மக்கள் அப்போ உறுதியாக இது வந்து நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும், பெரிய அளவில் எதிரொலிக்கும். பழைய மாதிரிலாம் 5,5 லட்சம் வாக்கெல்லாம் நீங்கள் வாங்கவே முடியாது. அதிமுக 2, நீங்கள் 5,5 3 லட்சம் மக்கள் குத்துன்னு குத்துனான். இப்போ குத்த மாட்டான். ஏன்? எல்லாமே நீங்கள் வந்து கார்பரேட்டாக இருக்கீங்க, மக்களுக்கான ஆளாக இல்லை. சரி, அப்போ திமுக ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னா அதிமுக போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதிமுக திமுக ஜெயிக்கும். ஆனால் 3 லட்சம் வாக்கு சதவீதம் திமுக ஜெயிக்கும். அதனால மாற்று கருத்து இல்லை. திமுக ஜெயிக்கும், ஆனால் 3 லட்சம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்காது. அந்த வித்தியாசன்றது கொஞ்சம் அதிகமாக குறைஞ்சிடும். இன்னும் அடுத்தடுத்த என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்கிறாங்க, இந்த வழக்கில் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து நம்ம பேசலாம். மிக்க நன்றி சார். இன்னொரு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்காகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.